ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஷாலம் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பீஸ் புலாவ் பன்னீர் கிரேவி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டே பட்டாணியை ஊற வச்சுருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்னிங் சுத்தமாக அதை மறந்துட்டு பிளெயின் புலாவும் பன்னீர் மசாலாவும் பண்ணியாச்சு. பாக்ஸ் பேக் பண்ண போகும்போது தான் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பட்டாணி இருக்குது. அடக்கடவுளை மறந்துட்டோமே. ஓகே, இந்த கிரேவி மிச்சம் ஆச்சுன்னா ஈவினிங் நம்ம மைதாவில் பூரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். குழந்தைய ரொம்ப வேலை வாங்குறேன்னு யோசிக்காதீங்க. இந்த பாவப்பட்ட முகத்தை வச்சுருக்கிற இந்த குழந்தை 5 நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கொடுத்து உட்கார வைக்கிறது தான் இப்போ ரீசெண்டாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற டெக்னிக். அந்த மீதம் இருந்த கொஞ்சமாக பன்னீர் கிரேவியோடு நான் தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் அரைச்சி வெங்காயம் போட்டு தாளித்து அதை பட்டாணி குழம்பாக மாற்றிட்டேன். மைதா பூரியும் நல்ல புசு புசுன்னு வந்தது. சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்படி தான் இன்றைக்கி டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ குட் டே.